வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. ரணில் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் 44 வீத அமெரிக்க வரை ஒரே அழைப்பில் நீங்கியிருக்கும். முன்னாள் எம்பி பகிரங்கம். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த இளைஞனின் சடலத்தை தோண்டியெடுக்க நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ள சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் அரசாங்கம் எச்சரிக்கை. தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும். கஜேந்திரகுமார் எம்பி காட்டம். பிள்ளையானின் கைதை பகிரங்கமாக வரவேற்கும் சாணக்கியன். டொமினிக்கன் குடியரசில் இரவு விடுதியில் கூரை இடிந்த விபத்து, 79 பேர் பலி. ரணில் விக்ரமசிங்க தற்போது ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இலங்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 44% வரியை ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பின் மூலம் நீக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் போது பேசிய முன்னாள் அமைச்சர், பில்லியனர் தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஆலோசனையின் பேரில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் போது இந்த வரி விதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நெருங்கிய நண்பர்களில் எலான் மஸ்க் ஒருவர் என்றும் அந்த வலுவான நட்பை பயன்படுத்தி இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இல்லாததால் இலங்கை அந்த வாய்ப்பை இழந்துள்ளதாக ராஜித சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். ரணில் பதவியில் இருந்திருந்தால் 44% வரியை முழுமையாக நீக்க முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் 24% குறைத்திருக்கலாம் எனவும் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். வெலிக்கடை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் சடலத்தை தோண்டியெடுத்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த சடலத்தை 3 விசேட வைத்தியர்கள் கொண்ட வைத்தியர் குழுவால் முழுமையான பிரேத பரிசோதனை நடத்தி அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே கொழும்பு மேலதிக நீதவான் கெமிந்த பெரேரா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாட்டிலிருந்து மோசடி ரீதியாக எடுத்து செல்லப்பட்ட பெரிய அளவிலான சொத்துக்கள் மற்றும் செல்வங்கள் நாட்டுக்கு திருப்பிப் பெறப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், சமீபத்தில் இந்த நாட்டில் ஏராளமான நிதி குற்றங்கள் நடந்துள்ளன. பொது நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் விசாரணை மூலம் இவற்றை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. இதுகுறித்து நீண்ட காலமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தாலும் சட்ட கட்டமைப்பில் இந்த குற்றவாளிகளை உண்மையில் பிடிக்க இந்த நாட்டில் சில தடைகள் இருந்தன. இந்த சட்டம் இந்த தடைகளில் பெரும் எண்ணிக்கையை நீக்குவதை சாத்தியமாக்கியுள்ளது. குற்றத்திலிருந்து எழும் சொத்துக்களை மீட்பதற்கான ஏற்பாடுகளை இந்த சட்டம் உள்ளடக்கியது. விசாரணை, அரசாங்க உரிமையை தடை செய்தல் மற்றும் உருவாக்கப்பட்ட சொத்துக்களை அப்புறப்படுத்துதல் தொடர்பான சட்ட பின்னணி இந்த மசோதாவில் உள்ளது. பல சந்தர்ப்பங்களில் இதுபோன்ற நிதி மோசடியில் ஈடுபடுபவர்கள் இந்த பணத்தை இந்த நாட்டில் அல்ல, வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார்கள். இதுபோன்ற குற்றத்தால் உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் வெளிநாடுகளில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை கைப்பற்ற இந்த சட்டம் எங்களுக்கு உதவுகிறது. இந்த வகையான நிதி மோசடி அல்லது பொது பணம் குறித்து இந்த நாட்டு மக்களுக்கு தேர்தல் மேடைகளில் அறிவித்துள்ளோம். மோசடி குறித்து முறையான விசாரணை மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் இந்த நாட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பெரிய அளவிலான சொத்துக்கள் மற்றும் செல்வங்களை நாட்டுக்கு திருப்பித் தரும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரிக்க வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக நிகழ்வொன்றில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், நாடாளுமன்றத்தில் 19 தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் 10 உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை. தமிழ் கட்சிகள் ஒன்றிணைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்த போதும் அது சாத்தியப்படவில்லை. CVK சிவஞானத்துடன் பேசிய போது அதற்கு குழு அமைப்பதாக சொல்லியிருந்தார். அதன் பின்பு சுமந்திரன் பொதுச் செயலாளராக வந்த பின்பு அந்த விடயம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்போது தமிழரசு கட்சி ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசியத்தை நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்கள். சுதந்திர தினம் கொண்டாட எத்தனைத்தவர்களும் சிங்கள கட்சிகளுக்கு இங்கு வைத்து ஆதரவு வழங்குபவர்களும் தான் உள்ளனர். இந்திய பிரதமரை சந்தித்த போது நாங்கள் சமஷ்டியை வலியுறுத்தினோம். மற்றவர்கள் ஒற்றையாட்சி 13 தான் வலியுறுத்தினார்கள். மக்களிடம் வாக்கு கேட்க வரும்போது சமஷ்டியை சொல்கிறார்கள். மக்கள் வழங்கும் ஆணையை தவறான வழியில் பயன்படுத்துகின்றனர். இந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சி வடக்கு கிழக்கில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசமரிக்கும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த காலங்களில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பிலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை மற்றும் அடையாளப்படுத்தப்பட்ட வழக்குகள் ஆகிய இரு விடயங்கள் தொடர்பில் முன்னேற்ற செயல்முறைகளை தெரியப்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு பொறிமுறையையும் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஏற்க தயாராக இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். டொமினிக்கன் குடியரசின் தலைநகரான சாண்டோ டொமினிகோவில் உள்ள இரவு விடுதியொன்றில் கூரை இடிந்து விழுந்ததில் 79 பேர் பலியானதாகவும் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் மாகாண ஆளுநர் உள்ளடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஏனைய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட இசை நிகழ்ச்சியின் போது இவ்வாறு கூரை இடிந்து விழுந்துள்ளது. இந்த சம்பவம் இடம்பெறும் போது குறித்த விடுதிக்குள் 500 முதல் 1000 பேர் வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்குண்டு காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மீட்பு பணிகளில் 400க்கும் மேற்பட்ட அவசரகால குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.